ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிக்ஸி க்ளீனிங் வீடியோங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் மிக்ஸி எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மிக்ஸி 5 நிமிஷத்துக்குள்ளேயே புதுசு போல் மாறுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மிக்ஸி மேலே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மிக்ஸியை ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய விம்ஜெல் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. விம்ஜெல் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போல் மட்டும் நம்ம வினிகர் நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸுமே எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கிறதுக்கப்புறம் ஒரு துணி நம்ம எடுத்துக்கலாங்க. துணி எடுத்துகிட்டு இந்த சொல்யூஷன் உள்ளுக்குள்ளே நீங்கள் துணியை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கப்பை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மிக்ஸி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழுக்காக இருக்கிற மிக்ஸியும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மிக்ஸி புதுசு போலவே ஆகிடுங்க. இப்போ நம்ம கரைச்ச சொல்யூஷன் இருக்குல்லையே அதை எடுத்துகிட்டு துணி வச்சு நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரையாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸியை க்ளீன் பண்ண போகிறோங்க. எடுத்தோடனே மிக்ஸி சாண்டில் க்ளீன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி வெளிப்பக்கம் நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ நான் பாருங்கள் அந்த துணியை வச்சு லைட்டாக எல்லா பக்கமும் மிக்ஸி வெளிப்பக்கம் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்ஸி மேலே எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ நான் மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதே போல் மிக்ஸி மேலே பாருங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மேலே நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணுங்க. அந்த ஹோல்ஸுக்கும் நமக்கு அழுக்கு அடைக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மிக்ஸியில் ஒவ்வொரு மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி வெளிப்பக்கம் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி மேல் பக்கம் க்ளீன் பண்ணிக்க போகிறோங்க. அதே துணியை வச்சு மிக்ஸி மேல் பக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி நடு பகுதி உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த துணியை உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் அழுத்தி வச்சுருங்க. அந்த துணியை பிடிச்சி உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் சுற்றினாலே நமக்கு அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம கரைச்ச சொல்யூஷனில் நல்லா துணியை தொட்டு நல்லா நீங்கள் பிழிஞ்சிட்டு அந்த மிக்ஸி உள்ளுக்குள்ளே நல்லா இது போல் நீங்கள் துணியை வச்சு அழுத்தி நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதுங்க. அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி சந்து உள்ளுக்குள் நமக்கு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் உள்ளுக்குள் நமக்கு அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னா அந்த துணியை உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம துணியை வெளியே பக்கம் இழுத்துக்கலாங்க. இதே போல் 2-3 டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி நடுப்பகுதி மிக்ஸி வெளிப்பக்கம் எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடி துணி எடுத்துக்கலாங்க. துணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் நல்லா துணியை நனைச்சிட்டு நல்லா ஒரு டைம் துணியை நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. ஈரமான துணியை வச்சு மிக்ஸி சென்டரில் மிக்ஸி வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. எல்லா அழுக்குமே நமக்கு போயிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி பார்க்க பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கு இல்லையா. இந்த மிக்ஸி நம்ம இன்னும் பளிச்சுன்னு மாற்ற இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. நம்ம முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் இருக்குது இல்லையா, அந்த பவுடர் எடுத்துக்கலாங்க. அந்த பவுடர் எடுத்துகிட்டு மிக்ஸி நடுப்பகுதி மிக்ஸி வெளிப்பக்கம் மிக்ஸி ஃபுல்லாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் நம்ம கொட்டி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாங்க. ஈரமான கிளாத்து கிடையாதுங்க, ட்ரையான கிளாத் எடுத்துகிட்டு நம்ம பவுடர் நம்ம கொட்டோம் இல்லையா, அந்த பவுடர் வச்சு நீங்கள் மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது மிக்ஸி மேல் நமக்கு ஈரம் இருந்தாலும் அந்த ஈரம் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி நமக்கு பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குங்க. அந்த மிக்ஸி மேல் நமக்கு அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி வெளிப்பக்கம் எல்லா பக்கம் தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி நடுப்பகுதி உள்ளுக்குள்ளுமே நல்லா நீங்கள் தேய்ச்சி இது போல் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸியை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் மிக்ஸி எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்குங்க. முக்கியமாக நமக்கு மிக்ஸி அடிக்கடிக்கு ரிப்பேருமே ஆகாதுங்க. நம்ம மிக்ஸி எப்போவுமே பளிச்சுன்னு இருக்க புதுசாக இருக்க இந்த டிப்ஸை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸியை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ நீங்கள் பார்த்ததுக்குமே எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. மிக்ஸி நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்குங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பழைய மிக்ஸி எவ்வளோ அழுக்கான மிக்ஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க. நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.